அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/8/2026 ஆடி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதும், 3இல் புதன் 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். சனி வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதன், 3இல் சூரியன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சுக்கிரன், 9இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 8இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உடனிருப்பவர்களால் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பொதுவாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, 11ஆம் வீட்டில் புதன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு.
குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெற முடியும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, 11ஆம் வீட்டில் சூரியன் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன், 9இல் புதன், 10இல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெற முடியும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ராகுகால நேரத்தில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன், 7இல் செவ்வாய், 8இல் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு. இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 6இல் செவ்வாய், 7இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் விலகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 2இல் சந்திரன், 6இல் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தற்போது கைகூடும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள், நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்று நீங்கள் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6இல் சூரியன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும்.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சனி, 12இல் சந்திரன், ராகு, 5இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.